ஹாய் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி உங்களுக்கு மூவி ரிலேட்டட் கண்டென்ட்லாம் பிடிக்குன்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோன்னா பனிஷர் ஒன் லாஸ்ட் கில் அதோட ரிவ்யூ தான். இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் தான். சூரமாசு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இதில் என்னென்னா இது ஒரு ஆர் ரேட்டட் சீரீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது சீரீஸில் ஆர் ரேட்டட் இல்லை, ஆர் ரேட்டடில் தான் இந்த சீரீஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாக அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ரத்த கிளறியாகவே தெரிச்சு வச்சுருக்கானுங்க. இது ஏன் நான் படம் அப்படி இப்படி சொல்லின்னு இருக்கேன்னா இது ஒரு 45 நிமிஷம் தான் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் தான். ஆனால் இது ஒரு படமாக எடுத்துருந்தானுங்கன்னா சூற மசாக இருந்திருக்கும். இன்னும் டைம் போனதும் தெரிஞ்சிருக்காது. வித்தவுட் லேக் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். சரி, ஸ்டார்டிங்லேருந்து போயிடுவோமா. ஸ்டார்டிங்லேயே பனிஷர் ஒரு சோகமான நிலையிலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அஃபெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கிறாரு. பல ஹாலுசினேஷன் கூட அவருக்கு தோன்ற ஹாலுசினேஷன் கூட பேசிக்கிட்டோம். அந்த ஹாலுசினேஷன்லாம் வேறு யாரும் கிடையாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸு அந்த நேவியில் இருக்கவங்க அவங்க தான். ஆனால் அவங்க எல்லோரும் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை, எல்லாருமே செத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட ஹாலுசினேஷனும் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து நீ ஒரு வீணாக போன தண்டம், நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படி இப்படின்றாங்க. தினம் அந்த மனுஷன் செத்து பொழைச்சின்னு இருக்காரு. அது இல்லாமல் ஒரு உடம்புலேயே 1008 வலி இருக்கும் போலக்கு. அந்த புல்லப் சீன்லாம் வச்சுருப்பானுங்க, ரத்தம் கொட்ட புல்லப் எடுப்பார் தலைவன். அந்த சீன்லாம் இன்னும் வெறித்தனமாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலமையில இருந்து தான் ஃபேமிலியும் காப்பாற்ற முடியலையே. ஆல்ரெடி இந்த பனிஷர் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றதுனால. இதனால் அவர் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி அவரோட ஃபேமிலி இருக்கிற கல்லறைக்கு போயிட்டு அங்கே உட்காந்து யோசிச்சுன்னு கடைசியாக தன்னைத்தானே ஒரு லாஸ்ட் கில் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவார். அப்போ அவரோட பொண்ணோட நினைவுகள் அவரை அஃபெக்ட் பண்ணி சரி இந்த நினைவுகளுக்காகவாவது நம்ம சாவாமல் இருப்போம் அப்படி தாங்க. ஜான்விக் மாதிரி தான் கொஞ்சம் ஜான்விக் சாயலும் இதில் அடிக்கும். அதை நான் நெகட்டிவில் சொல்கிறேன். அப்புறமேட்டுக்கா இந்த பனிஷர் வாழ்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உருப்படி இல்லைங்க, போர்க்கி பாய எல்லாருமே அங்கே அப்படி தான் இருப்பானுங்க. அங்கே போலீஸ் வந்தால் போலீஸ் அடிப்பானுங்க, ஊடு பூந்தி அடித்து இருக்கிறதெல்லாம் ஆட்டையை போட்டுன்னு வருவானுங்க, கடையை உடச்சி காலி பண்ணுவானுங்க. அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. இது எங்கடா பனிஷர் வாழ்க்கை கூட லிங்க் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா இருங்க, பனிஷர் வாழ்கிறதே அங்கே தான். அங்கே பார்த்தா ஒரு டோனட் கடை இருக்கும், அங்கே ஒரு ஃபேமிலி அழகாக இருப்பாங்க. அந்த கடைக்கு போய் ஒரு டோனட் வாங்க போவார். சரி வாழ்க்கையே வெறுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சும்மா நடந்து போகும்போது அந்த கடையில் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய தான் குழந்த மாதிரியே பனிஷர் கொஞ்சம் பார்ப்பார். அந்த குழந்தையும் நியூஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேங் இருக்கும், அதை சோலா கையாக போட்டு தள்ளினது யாருன்னா பனிஷர் அப்படின்ற மாதிரி நியூஸில் போட்டுன்னு இருப்பாங்க. அதுவும் ஃப்ராங்க் ஆசில் அப்படின்ற அந்த பேரை சொல்லியே போட்டுன்னு இருப்பானுங்க. அந்த குழந்தை இவர் தான் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்க்கும். இவரும் ஒரு சிரித்து வருவார். இதில் என்னடான்னீங்கன்னா இருங்க, அதுக்கப்புறம்தான் ஒரு ஆயா ஒன்று இவரை ஃபாலோ பண்ணுது. அந்த ஆயா யாருன்னா வேறு யாரும் இல்லை, இவர் போட்டு தள்ளினாரே ஒரு ஃபேமிலி, அதாவது அந்த கிரிமினல் ஃபேமிலி. அந்த கிரிமினல் ஃபேமிலியில் கடைசி மெம்பரான். அந்த கடைசி மெம்பரை சாவடிக்கும் போது அது வேறு நேரம் குறித்து வச்சுருக்குமா. இந்த நேரத்தில் உன்னை எல்லாரும் போட்டு தள்ளுவாங்க. அதுவும் இது எப்படி ஃபஸ்ட்டு வரும்னா, எப்பா பனிஷர் உன்ன மாதிரி தான் எனக்கும் யாரும் இல்லை, நீயும் நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு அப்படின்ற மாதிரி பேசிட்டு கடைசியாக நான் வில்லன்டா அப்படின்ற மாதிரி ஒரு வில்லனிசம் காப்பிடும். ஆல்ரெடி கால் இல்லை, இதில் வேறு வில்லனிசம் காட்டுதான். வில்லனிசம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க கூட வந்தவனும் மிச்சர் தின்ன வந்தவன் மாதிரி இருந்திருப்பான். ஆனால் ஆள் மட்டும் நல்லா உடம்பு வளர்த்து வச்சுருந்துருப்பான். சரி, கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ என்னென்னா அந்த அம்மா பவுண்டி வச்சுட்டு போக அதே தாங்க ஜான்விக் தான் சாயல் அடிதா. அதே மாதிரி பவுண்டி வச்சுட்டு போவோம். இத்தனை மணிக்கு மேலே எல்லாம் உன்னை போட வருவானுங்க, அதுக்கு மேலே நீ உயிர் தப்பிச்சே நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போவோம். இவர் தான் பனிஷராச்சே. இவர் போய் வீட்டில் இருந்து நான் வாழணுன்றது யோசிக்கும்போதே எய்த்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை இதுதான் பனிஷர் வீடுன்னு அதை ஓட்டு போய் உடைப்பானுங்க, இவன் வீட்டை எரிப்பானுங்க. அந்த மாதிரி நடக்கும்போது தலைவன் அப்படியே தீயிலேருந்து அப்படி தீயிலேருந்து வெளியே வருவாங்க. அந்த தீயிலேருந்து வெளியே போட்டு பட்டாசா சூற மசா அடிப்பான். வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து அடிப்பான், பேட் எடுத்து அடிப்பான், அதை எடுத்து அடிப்பான், அடி வாங்குவான். ஏன்னா அவன் பெயின் கில்லர் போடுறானே, ஆல்ரெடி அவன் பனிஷர் அப்படின்றதுனால மட்டும்தான் ஏற்றுக்க முடியுது. அதெல்லாம் அடித்தா எலும்புலாம் உடச்சின்னு போகும். அதை பனிஷர் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பவுண்டி ஹண்டர்ஸ், அந்த தீஃபு, அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவனுங்கெல்லாம் எல்லாம் போட்டு
சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தனையும் பனிஷர் ஃபஸ்ட்டு கையால் அடிப்பார், அடுத்து பிஸ்டலால் அடிப்பார், அப்புறம் கத்தியால் அடிப்பார், கொடாலியால் அப்படி AK-47 அப்படியே வெரைட்டியாக எடுத்து அடிச்சு மல்லாக்கா எல்லாரும் படுக்க போட்டு வச்சுட்டு போயினே இருப்பார். அப்படியே போயின்னு தானே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தன் தள்ளி விட்ருவாங்க மேலே இருந்து. சரி மேலே தான் தள்ளி வரான், சன்செட்டில் விழுறாருன்னு பார்த்தா அங்கேருந்து கீழே வந்து ஸ்கூல் வேனில் ஊந்து கீழே விழுவார். இதெல்லாம் எங்கே நம்புற மாதிரி அங்கே இருக்குது. சரி நம்ம ஒரு மார்வல் கண்ணி அப்படின்றதுனால நம்பி தான் ஆகும். பனிஷர்ன்றதுனாலங்க சாதா மனுஷன்னா சேர்த்துருப்பான், பனிஷர்னால் சாக மாட்டான், ஏன்னா அவர் ஹீரோ. சரி அப்படியே பார்த்தோன்னா அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இல்லை. இப்போ ரோட்டுக்கு வந்துடுவார். ரோட்லேருந்து பல பேர் கொல்ல வருவானுங்க, வண்டி எடுத்துலாம் துரத்துவானுங்க. போலீஸ் வந்தால் போலீஸ் வண்டி அடித்து உரட்டுவானுங்க. சரின்னு பனிஷர் வந்து பறந்து சண்டை போட்டு சுட்டு தள்ளுவார். கடைசியில் பார்த்தா அங்கேருந்து ஒருத்தவங்க வாட்ச் ஆகுட்னு இருப்பாங்க. அது வாட்ச் ஆகுறது யாருன்னு பார்த்தா அந்த நொண்டி கிழவி. அடியே கிழவி நீ தான் என்ன காலி பண்ண வந்தேன்னு பனிஷர் போனால் அங்கேருந்து ஒரு சத்தம் காப்பாதுங்கோன்னு. யாருன்னு பார்த்தா அந்த டோனட்டு கடை ஓனரு. அவன் பொண்ணு உள்ளே இருந்து அழுதுன்னு இருக்கும். பனிஷர் சும்மா இருப்பாரா? அந்த பொண்ணை வந்து இவரோட பொண்ணாக தானே ஆல்ரெடி பார்த்தாரு. கொல்ல சான்ஸ் கிடச்சாலும் போடின்னு வண்டி கிழவி பொழைச்சிப்போ, உங்களை வந்து நான் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அங்கே போவார். அங்கே போனால் ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஆள் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த 10 பேரையும் பறக்க விட்டு அடிப்பார் நம்ம பனிஷர். சுட்டு தள்ளி சாவடிச்சுட்டு கடைசியில் உள்ளே போனால் அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் பிடிச்சி வச்சுருந்துருப்பானுங்க அங்கே இருக்கிறவனுங்க. அவனுங்களை போய் அடித்து பறக்க விட்டு விளையாட்டு கீட்டு அதில் இதில் எடுத்து அடித்து சொருன்னு சொருவார். அப்படியே சொருவினே இருக்கும்போது ஒருத்தன் வந்து பனிஷர் அடிச்சிருவான். யாருன்னு பார்த்தா WWE லெவலில் TRIPLE மாதிரி ஒருத்தன் நல்லா பெருசாக வருவாங்க, உடம்பு ஃபுல்லாக டாட்டு போட்டுக்கின்னு. அவன் என்னன்னா மாங்குன்னு குத்தான். அப்போ தான் பனிஷருக்குள்ளே இருந்த ஜான்விக் வெளியே வருவார். ஜான்விக் அதான் சாயல் அடிச்சுக்கினே இருக்கும், ஜான்விக் சாயல். அப்போ வெளியே வந்த ஜான்விக் என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு அங்கேருந்து ஒரு பென்சில் எடுத்து சரக்குன்னு குத்திக்கினே இருப்பார். மாற்றி கை கால் கழுத்து மூஞ்சி வாய் கீன்னு எல்லா இடத்துலையும் குத்தி கடைசியாக ஒரு வழியாக அவனை அடித்து மல்லாக்க படுக்க போட்டுருவார். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு போவார். அந்த குழந்தையும் ஒரு கிஃப்ட்டை எடுத்துன்னு வந்து தரும். கடைசியாக அப்போ தான் பனிஷர் வந்து நம்ம வாழ்கிறதுக்கான அர்த்தம் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு தன் அந்த தன் ஃபேமிலியோட கல்லறைக்கு போயிட்டு அங்கே ஆல்ரெடி வச்சு அந்த பூவெல்லாம் தள்ளி போட்டு அந்த பொண்ணு கொடுத்த அந்த ஸ்டாம்ப் அதை திருப்பி வச்சு வாழ்கிறதுக்கான இது கிடச்சிருச்சுன்ற மாதிரி யோசிச்சுன்னு இருப்பார். அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ்லேயே ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி இந்த கும்பல் வந்து ஒருத்தவங்களோட நாயை எடுத்து சாவடிச்சிருக்கும். அந்த ஆள் அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ வேறு ஒரு வயசான 2 கப்புள்ஸை போய் டார்ச்சர் பண்ண போகும்போது பனிஷர் வந்து மட்டார்னு மண்டையில் வச்சு உரானுவார். அங்கே பார்த்தா அந்த தாத்தா, அதாவது அந்த நாய்க்குட்டியை சாவடிச்சிருப்பாங்களே அந்த நாய்க்குட்டியோட ஓனர், அந்த ஓனர் என்ன பண்ணுவார்னா இவங்களை பார்ப்பார். இவங்க தான் அந்த நாய்க்குட்டியை சாவடிச்சான். பனிஷர் அப்படியே ஓட விட்டு கத்தி எடுத்து ஒரே குத்துக்கு தமாலும் கீழே விழுவான். அவன் கீழே ஊழ்ந்தோடனே பனிஷர் போய் அப்படியே கன் எடுத்து வாய் வச்சு டமாலும் சுட்டு விட்டு தம்பி நீ போயிட்டு வான்ற மாதிரி வச்சு ஆரம்பிச்சு விடுவார். இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படியே பனிஷர் அப்படின்னு முடிச்சிடுறானுங்க. இது எங்கே போயிட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே கூட லிங்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. மேபி சேடி சிங்கை வந்து தான் பொண்ணு மாதிரி பார்த்து கூட அவர் சப்போர்ட் பண்ணலாம். இதுதான் அந்த லிங்க்கு, இது வச்சுக்கோங்க. இது எப்படின்னா டேர்டெவில் சீசன் 1க்கும் சீசன் 2 அவர் வரல. சீசன் 1லேருந்து ஆரம்பித்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வரைக்கும். இப்போ டேர்டெவில் சீசன் 2 நடக்கும்போது பனிஷர் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி காட்டுற ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன். இது என்னோடய தாட்ஸ் தான். உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.